வாங்க மாப்ள. வணக்கம் ஐயா. என்ன முகம் வாட்டமா இருக்கு? வீட்டுல எதையும் ஏழ்றையை கூட்டிட்டாங்களா? அந்த படிச்சு கேட்ட தருதல சும்மா இருக்குமா? யாரு? வேற யாரு? அந்த மெட்ராஸ்காரி தான். ரொம்ப கொடையிறா, தேவையில்லாம என்ன மல்லு கட்டினா. நல்லா கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். தம்பி அந்த பக்கம் போ. அவசரப்பட்டு கழனி பானைக்குள்ள கையை விட்டுறாதீங்க. கொஞ்சம் நிதானமா இருங்க. எல்லாம் நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். அது என்னைக்கு வந்தா? வாங்க. இதுக்கு மேல நான் எவ்வளவுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பேங்க்ல இருந்து அம்புட்டையும் அள்ளிடணும். வீட்டில் இருக்கிற டிக்கெட்டுக்கெல்லாம் 4 காசை விட்டு எரிஞ்சுபிட்டு நாம வேலையை பார்க்க வேண்டியதான். சார் அவசரப்படாதீங்க சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க. சார் என்ன சார் நீங்க ஏற்கனவே நான் லேட்டுங்கிறேன். வீட்டில் மண்டையை குடையிறாங்க தெரியும்ல. இனி என்னால் வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. மாப்பிள அவர் சொல்றது சரிதான். என்ன சரி? தருங்க, அம்மாவுக்கு ஆதிரைக்கு தர்ஷனுக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு மற்றெல்லாம் எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். தம்பி எதுவா இருந்தாலும் பேங்க்ல இப்ப பணம் எடுக்கிறது சரியா வராது. அந்த ஜனனி பொண்ணு ஏற்கனவே கேள்வி கேட்கும். இப்ப வீட்டில் இருக்கவங்க எல்லாம் குழப்பி விட்டு நோண்ட ஆரம்பிச்சாங்கன்னு வைங்க, எல்லாரும் முதல்ல செக் பண்றது அந்த பேங்க் அக்கௌண்ட்டை தான். அதுல இருந்து பணம் எடுத்தா எல்லார் கண்ணிலையும் படம். பாட்டா என்ன அப்போ? இனி எனக்கு தானே எல்லாமே. அப்படித்தானே பதிஞ்சிருக்காரு அந்த ஆளு. இருக்கட்டுமேப்பா, ஆனா அதுல பல சட்ட சிக்கல்கள் இருக்கு. முதல்ல எந்தெந்த சொத்து எங்கெங்க இருக்குன்னு கணக்கு எடுக்கணும். பிறகு அதுல ஏதாவது சிக்கல் இருக்கான்னு பார்க்கணும். குணசேகர விஷயத்துல உங்க அப்பத்தான் முளைச்சோம் இந்த மாதிரி நாளைக்கு உங்க விஷயத்துல எதுவும் தப்பா நடந்துடக்கூடாது. அதுக்காக சொல்றேன். நாம காசு எடுக்காம இருந்தோம்னு வைங்க, அவங்க செக் பண்றப்ப எல்லாம் அப்படியே இருக்கும். ஆமா சார், ஞானமும் சரி சக்தியும் சரி இனி உங்களை மட்டும்தான் வாட்ச் பண்ணுவாங்க. அப்படி வாட்ச் பண்றப்போ என்னடா இவன் ஒரு பைசா கூட அக்கௌண்ட்ல இருந்து எடுக்கலையேன்னு ஆச்சரியப்படுவாங்க சார். அப்போ இப்படி காசு இருந்து எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையா? அப்புறம் என் செலவு காசு வேணும்னா நான் என்ன பண்றது? என்ன கடன் வாங்கி செலவு பண்ண சொல்றீங்களா? நீங்க எதுக்கு மாப்பிள்ள கடன் வாங்கணும்? ஏன் உங்களுக்கு வர்ற விஆர்எஸ் பணத்தை எனக்கு கொடுத்துட்டு போவீங்களோ? ஐய யானை பசிக்கு சோள பொரியா? என்ன நீங்க அவசரப்படாம நான் சொல்றத கேளுங்க. தாருங்க, இதையே சொல்லாம என்ன விஷயங்கிறத மட்டும் சொல்லுங்க. அதான் உங்க அண்ணன் பேர்ல எக்கச்சக்க இடம் இருக்குல்லப்பா, அதுல கொஞ்சம் வித்தா உங்களுக்கு செலவு காச்சு. இது விக்கிறதா? ஆமா சார், கரெக்டா தான் சொல்றாரு. அவர் சொல்ற மாதிரி குணசேகரன் சார் பேர்ல இருக்கிற சொத்தை வித்தா ஒருத்தருக்கும் டவுட் வராது, உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏங்க அது எப்படிங்க நான் விற்கிறது? ஏன் தம்பி, உங்ககிட்ட அம்புட்டையும் கொடுத்துட்டாரேப்பா. இனி அதை விற்கிறதுக்கு முழு உரிமை உனக்கு இருக்கு. நீங்க கையெழுத்து போட்டா அம்புட்டு செல்லும், வித்து காசாக்கிக்க வேண்டியதானே. அப்போ அதை மட்டும் வீட்டில் இருக்கிற மேதாவிங்கெல்லாம் நோண்டாதாக்கும். தெரிஞ்சாதானே சார் நோண்டுவாங்க. குணசேகரன் சார் பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் எங்க இருக்கு எப்படி இருக்குன்னு அந்த குணசேகரன் சாருக்கே மறந்து போயிருக்கும். இத்தனை காலமா 5 கிரவுண்டு 10 கிரவுண்டுன்னு எங்கெங்கயோ வாங்கி போட்ட சொத்தெல்லாம் யாரு போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க? உங்க சக்தி தம்பி ஆரம்பத்தில் போயிட்டு இருந்தாரு ஆலோ பிளாக் கம்பெனி, அது இப்ப எந்த நிலைமையில இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? உங்க அண்ணன் தான் சென்டிமெண்ட் பேசிட்டு அலைஞ்சாரு. ஆனா ஒரு பயிலும் அங்க போய் எட்டி கூட பார்க்கறது இல்லை. நான் தான் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றேன். மற்றபடி என்ன வருது என்ன போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. பா இப்ப இடமெல்லாம் ரொம்ப நல்ல ரேட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. ஏதாச்சும் ஒன்றை வித்துப்புட்டு காசாக்கி கையில் வச்சுக்க வேண்டியதானே. காசாக்கி காசெல்லாம் எங்கே கொண்டு போய் வைக்கிறது? அந்த வீட்லையா? தருங்க, உங்கள் பொண்ணு ஒருத்தையே போதும். என்னை சிக்க வச்சுட்டு தான் மறுவேலையே பாப்பா, தெரியும்ல. ஏப்பா உனக்கு என்ன, அந்த ஒரு வீடு தான் இருக்கா? ஏன் மாமா நான் இருக்கேன்ப்பா. என் வீடும் உன் வீடு தானே. என் மேலே நம்பிக்கை இருந்தா என் வீட்டில் வை. நீ கொடுக்குற காசு அப்படியே 2 ஆக்கி தரேன். வட்டிக்கு கொடுத்து பெருக்கிடுவோமியா. வட்டிக்கா? நீ வேண்டாம்ப்பா, நான் வட்டிக்கு விடுறேன். என் காசை வட்டிக்கு விட்டுருக்கேன்னு சொல்லிட்டு போறேன். என்ன ஏவன் கேட்பான்? சார் எல்லாத்தையும் கேஷாகவே மெயின்டைன் பண்ணிங்க சார். பின்னாடி ஏதாவது தேவைன்னா பார்த்துக்கலாம். வர்ற கேஷை பாதி கோல்டாக மாற்றிடுங்க, மீதியை சார்ட்ட கொடுத்துருங்க. அது வட்டி போட்டு குட்டி போட்டு உங்ககிட்ட திரும்ப வரப்போ அதை வச்சு உங்கள் பேர்லேயே இடம் வாங்கிக்கிங்க. உங்கள் அண்ணன் விஷயத்தில் ஒரு முடிவு தெரியறதுக்குள்ள
சொத்தை எல்லாம் உங்கள் பேரில் மாற்றி வைக்கணும். தேவைப்படுறப்ப விற்று காசு ஆக்கிக்கலாம். என்ன மாப்பிள்ள? யோ மாமா, நல்ல மூளைக்காரர் தான் நீர். வாழ்க்கையில் ரொம்ப பட்டிருக்கேன் மாப்பிள்ள. அதிலிருந்து கற்றுக்கிட்டது தான். எனக்கு என் மருமகன் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். சரிப்பா, நீங்கள் கிளம்புங்க, வீட்டுக்கு போங்க, மற்றதை பேசிக்கலாம். அப்புறம் வீட்டில் போய் பிரச்சனை பண்ணிக்காதீங்க, சரியா? சார் பிரச்சனை பண்ணுங்க சார். இது பிரச்சனை பண்ணுறதா? ஏங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளே பிரச்சனை பண்ணத்தான் வெளியில் இருக்கிற சொத்தை பற்றி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் சமாளிங்க, மிச்சத்தை நாங்கள் பார்த்துக்குறோம். சரி, நான் வரேன். பார்த்துங்க, போயிட்டு வா. ஜனனிமா, இந்தா காஃபி குடி. வேணாக்கா. ஜனனி, அது குடி. அவன் பண்ணதையும் நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு இருக்கு அந்த தற்கொலை பயலுக்கு. வரட்டும். நந்தினி, நீ எதுக்கு இப்ப அவசரப்படுற? அப்புறம் அவன் வந்து உன்னையே கை நீட்டுவான். இதுதான் பிரச்சனை. ஆம்பளைங்க பிசிக்கலா அட்டாக் பண்ணி நம்மள ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. நாமளும் அதுக்கு அடங்கி போறோம் பாருங்க. இதை ஃபர்ஸ்ட் நிறுத்தணும். அடுத்த தடவை அவங்க கை ஓங்குனாங்கன்னா பிரச்சனை வரும்னு நம்மளை பார்த்து அவங்க பயப்படணும். அந்த பயத்தை நாம ஏற்படுத்தணும். இந்த தடவை அந்த கதிரை நான் விட மாட்டேன்க்கா. நீங்களாம் எனக்கு சப்போர்ட்டா இருந்தா சந்தோஷம்தான். இல்ல உங்க மனசுல சின்ன மாற்றம் வந்தா கூட நான் இதை விட்டு கொடுக்கறதா இல்ல. சாரி நந்தினி அக்கா, நான் நிச்சயம் விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன சரி நீ சொல்ற? நான் மாறிடுவேன்னு நினைக்கிறியா? நான் அப்படி சொல்லலக்கா. ஒருவேளை குடும்பம், குழந்தைங்க இதெல்லாம் நீங்க யோசிச்சீங்கன்னு வைங்க, அப்பவும் நான் விட மாட்டேன்னு சொல்றேன். இதுல யோசிக்க எதுவுமே இல்ல ஜனனி. எனக்கு இருந்த சின்ன சந்தோஷத்தை கூட கெடுத்துட்டான். என்னால உங்க மூஞ்சில பார்க்க கூட முடியல. எங்கேயாவது கண் காணாம போயிடலாம் போல இருக்கு. ஓ, அப்ப நீ காணாம போயிட்டேன்னா நாங்க உன்னை பார்க்கவே முடியாதோ? அக்கா, என்னக்கா, நான் ஏதோ சீரியஸ் கவுண்டர் போட்டுக்கிட்டு இருந்தா நீங்க ஹியூமர் கவுண்டர் போட்டுட்டு இருக்கீங்க. வேற வழி? பின்ன 2 பேரும் ஓவரா சீரியஸா போயிட்டீங்க. மறந்துருங்க இத்தோட இத. இந்தா ஜனனி, சக்திக்கு இத பத்தி தெரியவே வேண்டாம். இந்தா இத குடி. புடி. இந்தாடிமா. இந்தா.